ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களால் பார்க்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதாவது EIE இதில் ஃபுல்லாக எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா டிசைனிங், டெவலப்பிங், மெயின்டெனிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் இதை பற்றியெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரீஸில் மெயினாக யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெஷர், மானிட்டர், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் இதை பற்றி படிப்பீங்க. கோர்ஸ் டூரேஷன் பார்த்தா BR BTech 4 years கோர்ஸ். கோர்ஸோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் 50% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். கீ சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ், எம்பெடட் சிஸ்டம், ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் கீ சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. படித்ததுக்கப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த சைடுன்னு பார்த்தா ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சைட்லாம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தா ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் சைடில் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ப்ரைவேட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியர், பயோமெடிக்கல் இன்ஜினியர் இதெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் சைட்ஸ் ஜாப்ஸ்னு பார்த்தா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸான பெல், ONGC, NTPC, IOCL, ISRO, DRDO, ரயில்வேஸ், டிஃபென்ஸ் இதிலெல்லாம் இருக்குது. அண்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் உடனே பிளேஸ் ஆகணும். இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். படித்து முடிச்சுட்டு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் 4 lakhsலேருந்து 20 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில். கவர்மெண்ட் சைடில் சேலரின்னு பார்த்தா 6 lakhs per annumலேருந்து 25 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.